இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் ஆட்சியில் இருந்த திமுக மத்திய அரசிடம் அடிபணிந்து சென்றதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணியில் குழப்பம் நீடிப்பதாகவும் பாஜக அதிமுக இடையேயான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக செயல்படுவதாகவும் கூறினார். இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் ஆட்சியில் இருந்த திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்களிடம் அடிபணிந்து சென்றதாக தமிழிசை தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார். நான் சொல்றேன், டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல. டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தீர்கள். இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள். 16 ஆண்டுகள் 5 அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள். அப்போ டெல்லிக்கு அடிபணிந்துதானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள். இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இவ்வளவு ஆண்டு காலம், ஏறக்குறைய 15-16 ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதானே அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்து தான் இருந்தீர்கள்.